அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு பயிருக்குமே உரம் எந்த அளவுக்கு தேவைப்படும் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா உரத்தோட விலைன்னு பார்க்கும்போது இப்போ ரொம்ப அதிகமாக விற்றுக்கிட்டு இருக்கு. பொட்டாஸ்லாம் பார்க்கும்போது 1800 கிட்ட வந்துடுதுங்க. அதேமாதிரி டிஏபிலாம் 1400, ஃபேட்டம்பத்ஸ்லாம் 1400 விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எந்த ஒரு பயிர் பண்ணாலுமே அந்த பயிர்களுக்கு உரம் எந்த அளவுக்கு தேவைப்படும், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தை அந்த பயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்கும், அது மட்டும் இல்லாமல் காற்றுலேருந்து எந்த அளவுக்கு உரத்தை எடுத்துக்கும், அதேமாரி மண்ணிலேருந்து எந்த அளவுக்கு உரத்தை எடுத்துக்கும், இதெல்லாம் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. நம்ம எந்த ஒரு பயிர் பண்ணாலுமே அந்த பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரியன் பார்க்கும்போது மொத்தமாக 4 வகையை நம்ம பிரிக்கலாம். அதாவது மேஜர் நியூட்ரியன், பிரீமியம் நியூட்ரியன், செகண்டரி நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் தான் அந்த பயிர்களுக்கு இந்த சத்துக்கள் தேவைப்படும். ஃபஸ்ட்டு பயிர்களுக்கு அதிகப்படியாக தேவைப்படக்கூடிய சத்துக்கள்னு பார்க்கும்போது மேஜர் நியூட்ரியனுங்க. மேஜர் நியூட்ரியன் பார்க்கும்போது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். இந்த சத்துக்கள்லாம் நம்ம பயிர்கள் நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா இதில் நைட்ரஜன் மட்டும் நம்ம கொடுக்குறோம். யூரியா வடிவில், அதாவது யூரியா மூட்டை வருது இல்லைங்க, அதில் யூரியாவில் வந்து நைட்ரஜன் தான் இருக்குது. அந்த யூரியா மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்ன கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இதில் கூட இருக்கக்கூடிய நைட்ரஜனும் நம்ம கொடுக்குற யூரியாவிலேருந்து பயிர்கள் எடுக்கிறத தாண்டி பயிர் வந்து வளிமண்டலத்துலேருந்து அதிகமாக எடுக்கும். அதனால தான் இதில் வந்து நம்ம நைட்ரஜன் நம்ம சேர்த்துருக்கோம். அதாவது இதில் கார்பன் சொன்னேங்க. இந்த கார்பன் வந்து எங்கேருந்து எடுக்குதுன்னு பார்க்கும்போது பயிர் வந்து தண்ணியை உறிஞ்செடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கார்பனையும் அதை எடுத்துக்கும். அதேமாரி ஒளிச்சேர்க்கை பண்ணும்போதும் பயிர்களுக்கு கார்பன் கிடைக்குங்க. அதேமாரி ஹைட்ரஜன் வந்து காற்றுலேருந்து எடுத்துக்கும். அதேமாரி ஆக்சிஜனும் காற்றுலேயே இருக்குது, அதுலேயே எடுத்துக்கும். இதில் முக்கியமாக வந்து நைட்ரஜன், யூரியா என்ன தம்பி, யூரியா நம்ம தானே கொடுக்குறோம், நம்ம கொடுக்கறத தாண்டி காற்றுலேருந்து தான் பயிர் அதிகமாக எடுக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக காற்றுலேருந்து தான் பயிர் எடுக்குது. ஏன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றில் 78% வந்து நைட்ரஜன் சத்து இருக்குங்க. நம்ம விவசாயிகள் நல்லாவே சொல்லுவாங்க, தம்பி ஒரே ஒரு மழை தான் பெஞ்சுது, நான் யூரியா போடவே இல்லை, ஆனால் நல்லா செடி நல்லா பச்சை பசைன்னு வந்துருச்சு, ரொம்ப வளர்ந்துருச்சுப்பா, எனக்கு எது சாஞ்சிரும் போல் தெரியுது அப்படிம்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன பார்க்கும்போது மழை பெய்யும் போதோ இல்லாட்டி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து அந்த மழைத்துளியில் அடிச்சுட்டு வந்து பயிர்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். இதில் வந்து மழை பெய்யும் போது பார்க்கும்போது நம்ம யூரியா கொடுக்காதீங்க, ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, நைட்ரஜன் பயிர்களுக்கு அதிகளவு இருக்கும். அதனால் நீங்கள் திரும்பி யூரியா கொடுத்தீங்கன்னா பயிர் வளர்ந்துடும், ரொம்ப வளர்ந்துடும். அதனால் மழை பெஞ்சால் யூரியா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் எதுக்கு இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பார்க்கும்போது, ஒரு பயிர் வந்து வளர்கிறதுக்கு அதிகப்படியாக தேவைப்படக்கூடிய சத்துக்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். இதுதான் மேஜர் நியூட்ரியன். பயிர் வந்து விரும்பி எடுக்கக்கூடியது இதுதான். ஆனால் இதில் சொன்ன நம்ம எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து உர வடிகளும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. அதேமாரி வந்து நம்ம போலியோ ஸ்ப்ரேயோ, அதாவது பயிர்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணி நம்ம எதுவும் தெளிக்க போகிறதில்ல. இது வந்து வளிமண்டலத்தில் இருக்குது, அதே நேரத்தில் மண்ணில் இருக்குது. இந்த சத்துக்களை வந்து பயிர் வந்து தானாகவே எடுத்துக்குது. இந்த சத்துக்கள் தான் பயிர்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அதாவது ஒரு பயிர் இருக்குன்னா இந்த பயிர்களுக்கு இந்த சத்துக்கள் எவ்வளோ தேவைப்படும் பார்க்கும்போது 80% வரைக்கும் தேவைப்படும். அதாவது அதிக அளவு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் இதுதான். இதுலேருந்து தான் பயிர்களுக்கு தேவையான ஒளிச்சேர்க்கையிலேருந்து எல்லாமே இதிலே பண்ணிக்கும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள்னு பார்க்கும்போது பிரிமரி நியூட்ரியன் தான் கொடுப்போம். அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்பிகே ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய யூரியா, டிஏபி, ஃபேட்டம்பாத்ஸ், பொட்டாஸ், அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்பி, இது நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா உரங்களுமே இந்த சத்துக்களுக்குள்ளே தான் வரும். அதாவது இதெல்லாம் முதல்நிலை ஊட்டச்சத்துக்கள் அப்படிம்பாங்க. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து தமிழில் சொல்லப்போனால் இந்த சத்துக்கள் தான் பயிர்களுக்கு வந்து அடுத்தது தேவைப்படக்கூடிய சத்துக்கள். இதுதான் பயிர் வந்து அடுத்தது விரும்பி எடுக்கும். நம்ம பயிர்கள் கொடுக்கக்கூடிய உரங்களை பயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு பார்க்கும்போது, அதாவது நம்ம விவசாயிகளே இப்போ சில பேர் இருப்பாங்க, ஒரு ஏக்கருக்கே யூரியா 2 மூட்டை போடுவாங்க, அதேமாதிரி டிஏபின்னு 4 மூட்டை 5 மூட்டை கூட போடுவாங்க. அந்த விவசாயிகள் தான் முக்கியமாக இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு நம்ம யூரியா பற்றி பார்க்கலாங்க. நைட்ரஜன் சத்து, இந்த சத்தை வந்து பயிர்கள் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம 100 கிலோ யூரியா நம்ம கொடுத்தோம்னா அதுலேருந்து 30லேருந்து 50% மட்டும்தான் பயிர் எடுத்துக்கும். வேஸ்டேஜ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கும்போது 50லேருந்து 70% வரைக்கும் வேஸ்டேஜ் தான் அதிகமாகும். ஒன்று தண்ணியில் அடிச்சுட்டு போவோம், இல்லாட்டி மண்ணிலேயே கிடக்கும், இல்லாட்டி ஆவியாகி வீணாக போயிடும். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களை பயிர் எடுத்துக்கூடிய விகிதம்னு பார்க்கும்போது 30லேருந்து 50% நைட்ரஜன். இதே வந்து நம்ம பாஸ்பரஸ் சத்துன்னு பார்க்கும்போது, அதாவது டிஏபி இல்லாட்டி ஃபேட்டம்பாத்ஸ் இல்லாட்டி சூப்பர், இந்த உரங்களை பற்றி நான் சொல்கிறேன். அதில் தான் பாஸ்பரஸ் சத்து இருக்குது. இந்த சத்துக்களை பயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் பார்க்கும்போது நம்ம நல்லா தெரியுங்க, பாஸ்பரஸ் சத்தை வந்து எந்த ஒரு பயிராட்டையும் சீக்கிரமாக எடுத்துக்க முடியாது. அது மண்ணிலே இருக்கும். வேறு ஏதாவது ஒரு சத்துக்களை உரியும் போது தான் அந்த பாஸ்பரஸ் சத்தை எடுக்க முடியும். அதனால் இது பயிர்கள் எடுத்துக்கக்கூடிய விகிதம்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி. இது பயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு பார்க்கும்போது
15லேருந்து 25% மட்டும் தான் பயிர்கள் எடுத்துக்கும். வேஸ்டேஜ்னு பார்க்கும்போது 75லேருந்து 85% வரைக்கும் இருக்கும். அதாவது இதை பயன்படுத்தும் போது வேஸ்டேஜ் தான் அதிகமாக இருக்கும், பயிர் எடுத்துக்கூடிய சத்துக்கள் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுவே நம்ம அடுத்தது வந்து சாம்பல் சத்து, அதாவது பொட்டாஸ் நம்ம பயன்படுத்தும் போது பயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொட்டாஸ் வந்து 40லேருந்து 60% வரைக்குமே பொட்டாஸ் சத்துக்கள் பயிர் வந்து விரும்பி எடுக்குங்க. ஏன்னா பொட்டாஸ் சத்து தான் எல்லா பயிர்களுக்குமே ரொம்ப பிடிச்ச சத்து, அது வந்து ரொம்ப விரும்பி எடுக்கும். இதுலேயும் வேஸ்டேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதுலேயும் வேஸ்டேஜ் வந்து 40லேருந்து 60% வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்குங்க. இதெல்லாம் நான் எதுக்கு இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறோம் பார்க்கும்போது, நம்ம விவசாயிகள் மூட்டையாக பயன்படுத்தக்கூடாதுங்க. எந்த ஒரு ஒருத்தரையுமே நம்ம பிரித்து கொடுக்கும்போது தான் அந்த பயிர்களுக்கு எந்த அளவுக்கு சத்துக்கள் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கும். நம்ம அதிகமாக பயன்படுத்தணும்னா இது வேஸ்டேஜ் தான் அதிகமாகும். இதெல்லாம் தேவைப்படக்கூடிய அளவுகள், அதாவது பயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம அடுத்த செகண்டரி மைக்ரோநியூட்ரியன்ட் சொல்லியிருக்கோங்க. அதாவது சிஎம்எஸ், கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர். சிஎம்எஸ் அதாவது கீர்த்தி வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த கீர்த்தி உரத்தெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது பயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்கும் பார்க்கும்போது 35லேருந்து 40% வரைக்கும் பயிர் எடுத்துக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 50% வரைக்கும் பயிருக்கு வந்து எடுக்க முடியாத வழியில் போயிட்டு அது வேஸ்ட்டாக தான் போகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்தது வந்து நம்ம மைக்ரோநியூட்ரியன்ட் வாங்கி பயன்படுத்துவோங்க. மைக்ரோநியூட்ரியன்ட் வாங்கி பயன்படுத்தும் போது அதோட வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வேஸ்டேஜ் வந்து மைக்ரோநியூட்ரியன்ட் தான் ஆகும். ஏன்னா அது பயிர் எடுத்துக்கூடிய அளவுன்னு பார்க்கும்போது 5லேருந்து 20%, அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியாக 5லேருந்து 20%, அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். இருக்கிறதுலே மைக்ரோநியூட்ரியன்ட் தான் பயிர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுக்கும், 5லேருந்து 20%. இதில் தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய போரான், காப்பர், மேங்னீஸ், மாலிப்டினம், நிக்கல், ஜிங்க்கு, அயன் இது எல்லாமே இந்த மைக்ரோநியூட்ரியன்ட்ல தான் வருங்க. இதெல்லாம் பயிர்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும், கொடுத்தாலே போதும். இப்போ நான் சொன்ன வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி தாங்க இருக்கும். இதை நம்ம இன்னும் எப்படி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலான்னு பார்க்கும்போது, ஒரு பயிருக்கு வந்து நம்ம உரம் கொடுக்குறோன்னா அந்த உரத்தை பயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்குது, அதுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்க்கும்போது, இப்போ வந்து நம்ம ஒரு வாழை மரமே எடுத்துக்கலாங்க. அந்த வாழை மரத்தோட மொத்த எடையில் 5லேருந்து 7%, அதாவது இந்த வாழை மரம் வந்து ஒரு 100 கிலோ இருக்குன்னா அந்த 100 கிலோவில் இந்த நம்ம கொடுத்த உரத்தோட அளவு அந்த பயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்குன்னு பார்க்கும்போது 5லேருந்து 7 கிலோ அந்த அளவில் தான் எடுத்துக்கும். அதாவது 100க்கு 5லேருந்து 7% மட்டும்தான் நம்ம கொடுக்குற உரத்தை எடுத்துக்கும். மற்றபடி அது மண்ணிலேருந்து எடுத்துக்கும், இல்லாட்டி ஆகாயத்தில் காற்றுலேருந்து எடுத்துக்கும். அதாவது வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்குங்க, அதாவது மண்ணிலேயே நுண்ணுயிர்கள்லாம் இருக்குது, அதுங்கள்ட்டேருந்து ஏதாவது சத்துக்களை அது உறிஞ்சி எடுத்துக்கும். இப்படி தான் இந்த மரம் வந்து அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தில் ஆட்டி தான் அது வளருது அப்படிங்கிற ஒரு கணிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கணிப்பு தாங்க. அதாவது இது நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்க்கும்போது, நம்ம அதிகப்படியான உரங்கள் கொடுக்கும்போது பயிர் வந்து எடுக்காமல் வேஸ்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம விவசாயிகள் கேட்குறதே இல்லை. நானும் பல வீடியோக்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், உரத்தை வந்து பார்த்து பயன்படுத்துங்க, ரொம்ப அதிகமாக பயன்படுத்தாதீங்கன்ட்டு. ஆனால் நம்ம விவசாயிகள் வந்து அது கொஞ்சம் கூட பொறுப்பு எடுத்துறது இல்லை. அதனால் வந்து அந்த வீடியோ மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு போட்டேன். இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட மீண்டும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, உரத்தோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அந்த ஒரு காரணத்தாடி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து விலை நிர்ணயிக்க முடியாது. அதான் இதுதான் விலை, இந்த விலைக்கு தான் வந்து வியாபாரிக்கு நம்ம விற்கிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு கணிப்புமே கிடையாது. ஃபஸ்ட் நம்ம ஒரு முட்டுக்குழி போடுறோம், அது லாபம் வந்தால் லாபம், நட்டமாக போனால் ரொம்ப நஷ்டம்தான். ஏன்னா பல விவசாயிகள் வந்து நஷ்டத்திலே இருக்காங்க, அது கண்கூட நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அவங்க உரக்கடையில் கேட்டு வாங்கி பயன்படுத்தும் போது இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரிஞ்சு அவங்க கேட்டு வாங்கி பயன்படுத்துனாங்கன்னா உர செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கலாங்க. ஏன் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறது என்ன பார்க்கும்போது, உரத்தை வந்து ஒரே டயத்தில் கொடுக்காதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரே டயத்தில் கொடுத்துடலாம் தம்பி, ஏக்கருக்கு ஒரு மூட்டை இல்லாட்டி 2 மூட்டை போட்டால் போதும், பயிர் பாட்டு ஒடியாந்துடும் அப்படிம்பாங்க. பயிர் ஒடியாருங்க, அது வந்து அந்த நேரத்தில் மட்டும் தான் ஒடியாரும். அடுத்து அது பயிருக்கு தேவைப்படும் போது சத்துக்கள் கிடைக்காது. அது இல்லாமல் வேஸ்ட்டாக போகிற அளவு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கும்போது, அந்த ஒரு மூட்டை யூரியாவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. நான் வேணாம்னா சொல்லலை, ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூட்டை எடுத்து வந்து வச்சுக்கோங்க. ஒரு டைம் பயன்படுத்தும் போது 15லேருந்து 20 கிலோ பயன்படுத்துங்க. அடுத்தது ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு 10 நாள் கழித்து திரும்பி ஒரு 15லேருந்து 20 கிலோ பயன்படுத்துங்க. இப்படி நீங்கள் எந்த ஒரு உரமாக இருந்தாலுமே நீங்கள் பிரித்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு உர செலவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் பயிரோட வளர்ச்சியை பார்க்கும்போது சீரான வளர்ச்சியிலே இருக்கும். அதாவது திடீர்னு வளராது, பயிர் வந்து சீரான வளர்ச்சியில் இருக்கும்போது தான் பயிருக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு மகசூல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
பயிர் வந்து உடனே வளர்ந்துச்சுன்னா சத்தியமாக வளர்ச்சி தாங்க நல்லாயிருக்கும். ஆனால் மகசூலுங்கிறது பெருசாக வராது. அதனால் எந்த ஒரு பயிராக இருந்தாலும் சீரான வளர்ச்சியில் இருக்கிறது தான் நல்லது. அதை நீங்கள் உரத்தை பிரித்து கொடுத்தாலே போதும். அதேமாதிரி நம்ம விவசாயிகள் வந்து மண் பரிசோதனை பண்ணுறதே கிடையாதுங்க. நம்ம மண்ணில் ஃபஸ்ட்டு என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம மண்ணில் இந்த சத்து தான் இருக்குது, அதாவது நம்ம மண் வந்து இப்போ நைட்ரஜன் இருக்குது, இல்லாட்டி பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாஸ் இருக்குன்னா நம்ம அந்த உரத்தோட அளவு வந்து நமக்கு கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா மண்ணிலே ஆட்டோமேட்டிக்காக நிறைய சத்துக்கள் இருக்குது. பயிர் அதே எடுத்துகிட்டு வளரப்போது எக்ஸ்ட்ரா நம்ம எதுக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம உரத்தை வாங்கி போடணும். அதை ஃபஸ்ட்டு அந்த விவசாயிகள் புரிஞ்சுக்கிட்டு மண் பரிசோதனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன காரணங்களாட்டி உரங்கள் வந்து இன்னும் பயிர் எடுக்காமல் போகிறதுக்கு காரணம் இருக்குதுன்னு பார்க்கும்போது மண்ணில் வந்து pH லெவல் ரொம்ப கம்மியாகவோ இல்லாட்டி அதிகமாக இருந்தாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து பயிர் வந்து எடுத்துக்காதுங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி விவசாயிகள் பண்ணுற பெரிய தவறு என்னன்னு பார்க்கும்போது ஒரு உரம் அந்த பயிர்களுக்கு எப்போ தேவையோ அதை விட்டுவிட்டு அந்த பயிர்களுக்கு எப்போ தேவை இல்லையோ அப்போக்கி பயன்படுத்துகிறாங்க. அதாவது நம்ம இப்போ என்ன சொல்ல வரோம்னு பார்க்கும்போது நம்ம நெல் பயிருக்கெலாம் நம்ம எடுத்துக்கலாங்க. நெல் பயிருக்கெலாம் கீழே வந்து DAP போடலாம், இல்லாட்டி ஃபேட்டமாக்ஸ் போடலாம், இல்லாட்டி சூப்பர் போடலாம். அதாவது அடி உரமாக இதெல்லாம் சொல்கிறேன், இல்லாட்டி ஃபஸ்ட்டு உரத்தை கூட இந்த உரங்கள்லாம் பயன்படுத்தலாம். ஏன் நான் இந்த உரங்கள்லாம் பயன்படுத்த சொல்கிறேன்னு பார்க்கும்போது இந்த உரத்தில் வந்து பாஸ்பரஸ் சத்து இருக்குது. பாஸ்பரஸ் சத்து ஒரு பயிருக்கு எப்போ தேவைப்படும் பார்க்கும்போது ஆரம்ப கால வேர் வளர்ச்சிக்கு, தண்டு வளர்ச்சிக்கும், பயிர் வந்து அதிகப்படியான கிளைகள் வெடிக்கிறது, அதாவது தூர் வெடிக்கிறதுக்கெலாம் இந்த பாஸ்பரஸ் சத்து தான் ரொம்ப முக்கியம். இந்த சத்துக்கள் வந்து ஆரம்ப காலத்தில் தேவைப்படும். இதை கொண்டு போயிட்டு பயிர் வந்து பூ எடுத்து நல்லா வந்து என்ன ஆக போகுது, அதாவது பயிர் வந்து பூ எடுத்து நல்லா கனியாக ஸ்டேஜில் நம்ம கொடுத்தோம்னா அந்த பயிர்களுக்கு அந்த சத்து அப்போக்கி தேவைப்படுது. அப்படி தேவைப்பட்டாலுமே மண்ணில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அதுவே அது உறிஞ்சி எடுத்துக்கும். ஆனால் நம்ம விவசாயிகள் வந்து கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க பார்க்கும்போது 2வது உரத்துலேயும் போயிட்டு போடுவாங்க, இல்லாட்டி 3வது உரம் லாஸ்ட் உரத்துலேயும் பயன்படுத்துவாங்க, இல்லாட்டி ஃபஸ்ட்டு உரத்துலேயே போயிட்டு என்ன பண்ணுறாங்க பார்க்கும்போது அமோனியம் சல்ஃபேட் வாங்கி பயன்படுத்துகிறாங்க நம்ம விவசாயிகள். அமோனியம் சல்ஃபேட் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. அமோனியம் சல்ஃபேட்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அமோனியம் சல்ஃபேட்டில் நைட்ரஜன் இருக்குது, அதுக்கப்புறம் சல்ஃபர் இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் பயிர்களுக்கு எப்போ தேவைப்படும்னு பார்க்கும்போது நெல் பயிரில் பூ எடுக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, பிரச்சனை கிடையாது. இதை போய்ட்டு நீங்கள் அடிவரமாக வாங்கி பயன்படுத்துகிறீங்க. பல விவசாயிகள் நம்ம சொல்லி அவங்க கேட்குறதும் இல்லை. ஏன்னா போன பருவத்தில் வாங்கி பயன்படுத்தின தம்பி எனக்கு ரிசல்ட் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தம்பி அப்படிங்கிறாங்க. இதுக்கு நான் என்னத்தை சொல்கிறது, ஏன்னா அடிவரம் பயன்படுத்தும் போது பாஸ்பரஸ் சத்து சார்ந்த உரங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. இதுவே மேல் உரம் பயன்படுத்தும் போது என்னென்ன உரங்கள் வாங்கி பயன்படுத்தலாம், இதெல்லாம் பற்றி நம்ம சேனல் நம்ம பல வீடியோ நான் போட்டிருக்கேன், பல வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் பல விவசாயிகள் வந்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு என்ன ரீசன்னு எனக்கு புரியல. அதாவது ஒரு பயிருக்கு எப்போ எந்த சத்து தேவைப்படுதோ அப்போக்கே அந்த சத்து கொடுத்தா தான் அந்த பயிரட்டை எடுத்துக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத நேரத்தில் போய்ட்டு பயிர்கள் நம்ம சத்துக்கள் கொடுக்கும்போது நமக்கு காசு தாங்க வேஸ்ட்டு. அதேமாரி இந்த பயிர் எடுக்கக்கூடிய அளவுன்னு உங்களுக்கு தெரியும், அந்த அளவை தாண்டி நம்ம கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு. அதேமாரி இந்த வேஸ்ட்டான டயத்தில் போய்ட்டு கொடுக்கும்போது அது சுத்தமாக எடுத்துக்காது. நம்ம 2000 ரூபாய்க்கு நம்ம ஒருத்த வாங்கி போட்டாலுமே அது போட்ட மாதிரியே தான் இருக்கும். நமக்கு பெருசாக நமக்கு எந்த ஒரு மகசூல் கூடுதல் எதுவுமே வராது. நம்ம உரத்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது நல்லா தெரிஞ்சுட்டு வாங்கி பயன்படுத்துங்க. அதாவது இந்த நேரத்தில் இந்த பயிருக்கு இந்த சத்து தான் தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்கி பயன்படுத்தும் போது தான் பயிர்களில் நல்ல மகசூல் எடுக்க முடியும். இது மட்டும் தான் காரணமாக இன்னும் என்னென்ன காரணங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது பயிரில் வந்து வேர் வளர்ச்சி இல்லாட்டியுமே நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து பெருசாக எடுத்துக்காதுங்க. இதுக்கு நம்ம ஆரம்ப காலத்தில் ஹியூமிக்லாம் வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது பயிரில் வேர் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. அப்படி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம உரங்கள் கொடுக்கும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை பயிர் அதிகளவு எடுத்துக்கணும், வேஸ்டேஜே இருக்கக்கூடாது அப்படின்னு விவசாயிகள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உயிர் உரங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. உயிர் உரங்கள் நிறையா இருக்குது. அதாவது உயிர் உரங்கள் வந்து நிறையா இருக்குதுங்க. அதாவது நைட்ரஜன் எடுத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியா இருக்குது, அதேமாதிரி பாஸ்பரஸ் சத்து மண்ணில் இருந்துச்சு அதை எடுத்து கொடுக்கக்கூடிய பாக்டீரியா இருக்குது, அதேமாதிரி பொட்டாஸ் சத்து எடுத்து கொடுக்க பாக்டீரியா அப்படின்னு நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது மண்ணில் அதிகப்படியான சத்துக்கள் இருந்தாலுமே அதுவே உறிஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா பயிர்கள் மண்ணில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது, ஆனால் பயிரட்டியான எடுக்க முடியல. அந்த நிலைமையாக தான் பல வகையான மண்கள் வந்து அப்படி சும்மாவே கிடக்கு. அதேமாரி நிலங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த உயிர் உரங்களை வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோலையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஒரு பயிருக்கு சத்துக்கள் எந்த அளவுக்கு தேவைப்படணுன்ட்டு. அதாவது அதிகப்படியாக காற்றுலேருந்து தான் பயிர்களுக்கு சத்துக்கள் அதிகமாக எடுத்துக்குது. அதை தாண்டி பார்க்கும்போது மண்ணிலேருந்து சத்துக்கள் எடுத்துக்குது. இதெல்லாம் எடுத்துக்கிட்ட போக கொஞ்சமாக தான் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள்லேருந்து சத்துக்களை எடுத்துக்குது. இதுலேருந்து தான் வேஸ்டேஜ் இந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்குது. அதாவது எடுக்கக்கூடிய அளவு வந்து ரொம்ப கம்மி, வேஸ்டேஜ் அளவு தான் ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் வேஸ்டேஜ் அளவை நீங்கள் அதிகப்படுத்தாமல் கொடுக்கக்கூடிய அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா பயிர் வந்து உடனே எடுத்துக்கும், தேவைப்படுற அளவுக்கு அது உடனே எடுத்துக்கும். உரத்தை நீங்கள் பிரித்து கொடுங்க, ஒரே டயத்தில் கொடுக்காதீங்க. என்னை பொறுத்தளவுக்கு உரத்தை எப்படி பயன்படுத்தினா மட்டும்தாங்க நம்ம சிக்கனமாக பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் நமக்கு மகசூல் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு டைம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.
இந்த வீடியோவில் உங்களுக்கு உரத்தை ஒரு பயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்கும் அதை பற்றி உங்களுக்கு நான் விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.